உங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொன்னீங்க. இவரை தெரியும். கடந்த 10 வருஷமா இவர் வந்து நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்காரு. வேர்ல்டு லீடர்ஸில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லீடராக மாறி இருக்காரு. என் பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் லீடர்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லீடரே சொல்லலாம். ஸோ இவருடைய ஆட்சி எப்படி இருக்குது, இவருடைய கரிஷ்மா எப்படி இருக்குது? கரிஷ்மா டாப் கிளாஸ். அதாவது இவர் பிளேஸில் வேறு யாராவது இவர் பண்ணுறதை பண்ணியிருந்தாலும் நான் பாராட்டுவேன். அது யாராக வேணும் இருக்கணும். இவரை பிடிக்காதவங்களே கூட இவர் பண்ணுற அளவுக்கு பண்ணி தான் நான் அவங்களுக்கு ஃபேன் ஆகிடுவேன். நீங்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் அவர் பண்ணுற அளவுக்கு 18 மணி நேரம் நீங்கள் உழைச்சிங்கன்னா நான் உங்கள் காலில் விழுந்துருவேன். என்ன சொல்கிறேன், இதில் என்ன பெரிய பெனிஃபிட் இருக்க போகுது இப்படி ஒர்க் பண்ணுறதுல? ஆஃபீஸில் ஓபி அடிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. வரது தெரியாது. 10 to 5 சார், இவர் 10 and 5 தான் இருக்கார். மற்றபடி இருக்கிறதுலாம் சொல்கிறாங்கல்ல. அப்படி இல்லாமல் ஃபாரின் போகிறது, லோக்கல் கிரைசிஸ் அட்டென்ட் பண்ணுறது, பார்ட்டி பாலிடிக்ஸை பார்த்துக்கிறது, புவர் பீப்புளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாரோடையும் எம்ஜிஆர் மாதிரி பழகிறது. இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவரோட கடிகாரத்தில் எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியணும். 24/7 தான் நமக்கு இருக்குது, 24 தான் இருக்குது. இவருக்கு 26 இருக்கான்ட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ அது இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இன்வால்வ் பண்ணிட்டு இவருக்கு எப்படி இவ்வளோ டைம் இருக்குது, இவருக்கு எப்படி இவ்வளோ எனர்ஜி இருக்குது. அண்டு இன்னும் திருப்பி திட்டுறதே இல்லை, ரொம்ப ரேர் அது. இவர்கிட்ட, தோனி கிட்ட, ரஜினி கிட்ட 3 பேர்கிட்ட ஒரு டெரிஃபிக் குவாலிட்டி நான் பார்க்குறேன். யார் அவங்கள பற்றி என்ன சொன்னாலுமே அப்படி சிரிச்சு கேட்டுனே இருக்காங்க, பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. இது என்ன குவாலிட்டின்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. ஆனால் பார்த்தா அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஒரு ஜவான் வந்து எனக்கா பார்டரில் நின்றுனே இருக்கா 24 ஹவர்ஸ்னால் நான் ஒரு காலில் விழுவேன்றேன். அப்படி ஒரு பாலிடிக்ஸில் இருக்கிற ஒருத்தர் எனக்காக என்னென்னமோ பண்ணுறாரு. திமிரு அமெரிக்காவில் இருக்கிற பிரசிடென்ட் திமிரு காமிச்சா நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணு, நாங்கள் இப்படி தான், எனக்கு என் அக்ரிகல்ச்சர் தான் முக்கியன்றார். இந்த பக்கம் பாகிஸ்தான் வாலாட்டினா அவங்க வாயை மூடுறதுக்கு 3 நாளில் ஏதாவது ஒன்று பண்ணுறாரு, ஆப்ரேஷன் சிந்தூர்னு. இதெல்லாம் இவருக்கு தெரியாமல் நடக்குது. இவரோட லீடர்ஷிப் தான் நடக்குது. எக்ஸ்ட்ராடினரி ரெஸ்பெக்ட் 3 பேர்கிட்டையும் இருக்குது. நான் நின்று சல்யூட் அடிச்சுட்டு போவேன் இவங்க வந்தாங்கன்னு.